ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான உன்னியப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி நட்ஸ் பவுடர் செஞ்சுருந்தோம் இல்லையா, சத்து மாவு பவுடர், அதில் வச்சு உன்னியப்பம் செய்ய போகிறோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நான் அதில் வந்து 1 கப் அந்த மாவு எடுத்திருக்கேன், நட்ஸ் பவுடரு, சத்து மாவு. அதுலேயே 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி பொடியும் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எப்போவுமே கூழ் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு இருந்தால் சாப்பிட மாட்டாங்கல்ல, அதனால் ரித்விக் வந்து சரி இன்றைக்கி உன்னியப்பம் செஞ்சு கொடுக்கலாம், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட்டாக இருந்தால். ஸோ அதனால் இந்த ரெசிபி வந்து இன்றைக்கி செய்கிறேன். ஸோ இதுலேயே வந்து நான் 2 பனானா சேர்த்துக்க போகிறேன், நல்லா பழுத்த பனானா, அதில் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதிலே சேர்த்துக்க போகிறேன். ஸோ இதுவும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்த வெள்ளைப்பாகு அதையும் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்கு வந்து ஒரே ஒரு கட்டை, அந்த ஒரு கட்டை மட்டும் தான் எடுத்துருக்கேன், ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டேன். ஸோ இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி, ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஸோ இது பனானாலாம் சேர்த்துருக்கறனால அங்கங்கே கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது சூப்பராக இருக்கும் டேஸ்ட், இது இப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இதில் வந்து நான் பேக்கிங் சோடாலாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது, ஏன்னா பையனுக்கு கொடுக்கறதுனால. ஸோ இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு, இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு பேட்டரை இதில் ஊற்றிடலாம். ஸோ இதில் நம்ம சத்து மாவு சேர்க்குறோம் இல்லையா, அதனால் வந்து ரொம்ப நல்லா இருந்தது வாசம் எல்லாமே. ஸோ நீங்கள் அந்த பவுடரை ரெடி பண்ணிவிட்டு இது செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா வீட்லேயே ஹெல்த்தியான ரெசிபி இது. ஸோ கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஸோ பனானா நடுவில் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் இதில், அதனால தான் நான் பேக்கிங் சோடாலாம் எதுவுமே சேர்க்கலை. ஸோ எங்கள் மாமியார் வீட்டிலலாம் உன்னியப்பம் செய்யும்போது அந்த குழியில் நிறைய நெய் ஊற்றுவாங்க. நான் இன்றைக்கி அவ்வளோ நெய்யெல்லாம் ஊற்றலை, அளவாக தான் சேர்க்குறேன். ஸோ இது ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு, அடுத்த பக்கம் திருப்பி போட்டாச்சு. இது வந்ததுமே எடுத்து சாப்பிட்றது தான். ஸோ சூப்பரான சுவையான உன்னியப்பம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.